Hi, welcome to my channel Easy Go Japanese. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் usages of sodas in Japanese. Usage number 1. Used to report information that you have heard from another person or source. அதாவது ஒரு பர்சன் கிட்ட இருந்தோ ஆர் ஒரு சோர்ஸ்ல இருந்தோ ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் ரிசீவ் பண்ணி அதை கன்வே பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த கிராமர் பேட்டர்னை யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்பயுமே ஒரு இன்டைரக்ட் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கணும். யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து ரிசீவ் ஆன இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ண தான் யூஸ் பண்ணணும். நீங்களா அப்சர்வ் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை நீங்கள் கன்வே பண்ண யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கிலீஷில் ஐ ஹர்ட் தட் அப்படின்ற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. தமிழில் கேள்விப்பட்டேன் அப்படின்ற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் verb, adjective or noun. ஸோ ending adjective, non-ending adjective. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் plain ஃபார்மில் சோதஸ் கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: அஷிதாவா அமேகா ஃபுல் சோதஸ், நாளைக்கு மழை பெய்யும்னு கேள்விப்பட்டேன். சுசுகி சான் வா கொனாய் சோதஸ், சுசுகி சான் வரமாட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். கொனோ எய்காவா தொத்தேமோ உமஷிரோய் சோதஸ், இந்த ஃபிலிம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். சென்செய்வா ரியோகோச்சுதா சோதஸ், சென்சை இப்போ ட்ரிப்பில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நான் கேள்விப்பட்டேன், ஐ ஹர்ட் அப்படின்ற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். யூசேஜ் நம்பர் 2. யூஸ் டு டிஸ்கிரைப் ஆர் அசியூம் சம்திங் பேஸ்ட் ஆன் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இங்கே நம்ம இந்த சோதஸை நீங்களா ஓன் அப்சர்வேஷனில் ஃபீல் பண்ணுறத கன்வே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது நீங்கள் பார்த்த விஷயத்தையோ இல்லை கேட்ட விஷயத்தையோ இல்லை ஃபீல் பண்ணுறதையோ அந்த மொமெண்ட்டில் கன்வே பண்ணுவீங்க இல்லையா, இட் லுக்ஸ் அப்படின்னு அந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். இது உங்களோட பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்டாக தான் இருக்கும். இன்னொருத்தர்கிட்டேருந்து ரிசீவ் பண்ண இன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இங்கிலீஷில் இட் லுக்ஸ் அப்படின்ற வேர்டை, ஸோ தமிழில் வந்துட்டு நீங்கள் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பேட்டர்னில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் வேர்பாக இருந்தால் வேர்பில் மஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சோதஸ் யூஸ் பண்ணோம். ஈண்டிங் அஜெக்டிவாக இருந்தால் ஈ ரிமூவ் பண்ணிவிட்டு சோதஸ் யூஸ் பண்ணோம். நாயிண்டிங் அஜெக்டிவாக இருந்தால் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு சோதஸ் யூஸ் பண்ணோம். ஸோ இதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. நாய் அப்படின்ற வேர்டை நீங்கள் நசசோதஸ் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல அரிமாசன் அப்படின்ற வேர்டை டைரெக்டாக யூஸ் பண்ணிடக்கூடாது. இது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் ஈண்டிங் அஜெக்டிவ்ல ஈ ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா, பட் இந்த இடத்துல நீங்கள் ஈ அப்படின்றத யோய் அப்படின்ற வேர்டில் கன்வே லைக் அதுக்கு இன்னொரு வேர்டு யோய் இருக்கு இல்லைங்களா, அந்த வேர்டு தான் யொசசோதஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: அனு கேக்கிவா அமசோதஸ், அந்த கேக் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு அது அப்படி தெரியுது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த வேர்ட் தான் இது. அமேகா ஃபுரிசோதஸ், மழை பெய்கிற மாதிரி இருக்குது. கரேவா கென்கி சோதஸ், அந்த பையன் ரொம்ப ஹெல்தியாக தெரியுறான். ஒய்ஷிக்கு நசசோதஸ், ஸோ இது டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம ஜஸ்ட் பை லுக் இது பார்க்க இப்படி இருக்குது பார்க்க இப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கேசஸில் யூஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரிஹித கோசைமாஸ்.